ஒரு நாள் சிறுத்தை பசியோட உணவு தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் பார்த்துச்சு. அந்த ரெண்டு மானும் மலையடி வாரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சிறுத்தை ரொம்ப எச்சரிக்கையா மலையடி வாரத்துக்கு பக்கத்துல போச்சு. ஆனா எந்த மானை ஃபர்ஸ்ட் தாக்குறது அப்படின்னு சிறுத்தை முடிவு பண்ணவே இல்லை. அதே நேரத்துல சிறுத்தையை பார்த்த மான்கள் ரெண்டும் வேகமா ஓடிச்சு. இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அந்த மான்கள் ஒரு இடத்துல போனதுக்கப்புறம் ஒன்று வலது பக்கமாகவும் இன்னொன்று இடது பக்கமாகவும் ஓடிச்சு. சிறுத்தையும் அந்த இடத்துக்கு வந்துட்டு எதை துரத்தலாம் அப்படின்னு தயங்கி நின்றுச்சு. அதுக்கப்புறம் சிறுத்தை கருப்பு மானை துரத்தலாம், அதோட இறைச்சி சுவையாக இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சு கருப்பு மானை துரத்த தொடங்குச்சு. ஆனால் அதுக்குள்ள அந்த மான் ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு. உடனே சிறுத்தை, அது வேகமாக ஓடக்கூடிய மான், அதை பிடிக்கவே முடியாது. பசி வேற அதிகமாக இருக்கு. சரி, புள்ளிமானையாவது பிடிக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சு மற்ற பாதையில் உடனே புள்ளிமானை தேடி ஓடுச்சு. ஆனால் புள்ளிமான் எப்போதோ பஞ்சா பறந்து ஓடிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்கணும். அப்படி விரைவான ஒரு முடிவை நம்ம எடுக்கலை அப்படின்னா இந்த சிறுத்தைய மாதிரி தான் நம்மளும் எந்த ஒரு விஷயத்தையுமே அடைய முடியாமல் போயிடும்.